சர்வதேச நாடுகளில் இருக்கிற ராஜதந்திரிகள் மற்றும் உள்நாட்டில் இருக்கின்ற ஆங்கில புலமையாளர்கள் அல்லது இந்தியாவில் இருக்கின்ற ஆங்கில புலமையாளர்களை சென்றடையக்கூடிய வகையில் என்னை ஒரு பிரிவினைவாதியாக அடையாளப்படுத்துவதிலே அவர்கள் மிக அதிகமான செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். இது இன்று நேற்றல்ல. அதற்கு பிற்பாடு மறைந்த அமரர் மாவை சேனாதராஜா அவர்களுடைய மறைவையொட்டியும் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் கூட இழுத்து எழுதியிருந்தார். அவ்வளவு மோசமான ஒரு மனிதனாக அவர் தன்னை அடையாளப்படுத்தியிருந்தார். இதை போல பல ஆங்கில ஊடகங்களிலே எனக்கு எதிரான செய்திகள் கொண்டு வரப்படுவது உண்டு. அதே நேரம் தமிழ் ஊடகங்களிலே இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவர் போலவும் இராணுவத்தோடு சேர்ந்து இயங்குகின்றவர் போலவும் இன்னொரு வகையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். ரெண்டு வகையாக அவர்கள் கையாளுகின்றார்கள். ஒன்று, சிங்கள மக்கள் மற்றும் டிப்ளோமேட்ஸ் பகுதிகளிலே ராஜதந்திரிகள் மட்டத்திலே ஸ்ரீதரன் எப்பொழுதும் ஒற்றுமைக்கு குந்தகமானவர் அல்லது சிங்கள மக்களுக்கு எதிரானவர், இந்த நாட்டை பிரிப்பார் என்பது போல ஒரு மிகப்பெரிய மாயையை கட்டி வளர்க்கிறார்கள். ஆனால் அதே நேரம் தமிழ் மக்கள் மத்தியிலே அவர் இராணுவத்தோடு நிற்கிறார் அல்லது அரசாங்கத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறார் என்பது போல தமிழ் மக்களிடம் ஒரு பிரச்சாரத்தை, இதுக்காக அவர்கள் நீண்ட பெரும் பணத்தை செலவழித்து பல அமைப்புகள், பத்திரிகைகள், ஊடகங்களுக்கு ஊடாக அவர்கள் இதனை கையாளுகின்றார்கள். ஆனால் இவற்றையும் தாண்டி மிக தெளிவோடு மக்கள் அரசியல் பார்வை கொண்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இதனை புரிந்து கொள்கிறார்கள். இயற்கையும் வரலாறும் ஏதோ நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய உண்மைகளை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த உண்மைகள் எனக்கு ஆணை தந்து என்னை தெரிவு செய்த மக்களுக்கு நான் மிகவும் தெளிவோடும் இதய சுத்தியோடும் நான் அவர்களுடைய அந்த எண்ணங்களோடும் பயணிக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் என்னால் வலியுறுத்த முடியும்.